வணக்கம் அன்பு உறவுகளே. பாமுகம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைய 658வது மகரந்த சிதறல் இந்த வருட இறுதி நிகழ்வாக மிக அழகாக மலர இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையே இன்பமும் துன்பமும் கலந்ததானே. நாங்கள் சரியான துன்பங்கள்ல இருந்தாலும் எதிர்வரும் ஆண்டு வந்து ஒரு எல்லோருக்கும் புதிய வெளிச்சம் வீசி மிக அழகாக நல்ல நல்ல விடயங்கள் இடம்பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். நல்லூரை பிறப்பிடமாக கொண்டவர் 1991 புலம்பெயர்ந்து ஜெர்மனியில் வாழ்ந்த அனுபவம் கொண்டவர். தற்போது லண்டனில் நார்த்ஹோல் பகுதியில் வசித்து வருபவர். ராமநாதன் இசைக்கல்லூரியில் தனது டிப்ளோமா பட்டத்தை பெற்று இசையில் மிக அருமையாக பாடக்கூடியவர். சிறந்த ஒரு பாடகி. கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளில் சிறந்த பாடல்களை வழங்கியதை நான் நேராக பார்த்திருக்கின்றேன். அந்த வகையில் இன்று அவரை ஒரு மகிழ்ச்சியாக எல்லோரையும் நாங்கள் மகிழ்விப்பதற்காக அவரை ஜெயராணி சகாதேவன் அவர்களை இன்று எமது 658வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சியினூடாக சந்திக்க இருக்கணும். வணக்கம் ஜெயராணி. வணக்கம். வணக்கம் அனைவரும். ஆமாம், எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. முதற்கண் நாங்கள் ஒரு அருமையான உங்களுடைய குரல்ல ஒரு பாடலோடு ஆரம்பித்தால் அழகாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் எல்லோருமே இதற்கு முதல் நடந்த நிகழ்ச்சியும் ஒரு சோகமான நிகழ்வு. ஆனா என்ன செய்யறது, நாங்கள் அதையும் தாங்கி ஒரு மகிழ்வாக நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்கு முதல் உங்களுடைய பாடல் ஒன்றை பாடினால் எல்லோரும் ரசிப்பார்கள் என்று நினைக்கின்றேன். கர்நாடக சங்கீத பாடல் வேண்டுமா? உங்களுக்கு என்ன சுகமாக இருக்கிறதோ அல்லது இது உங்களுக்கு விருப்பமானதை செய்யலாம். சங்கீதம் என்றாலும் ஓகே. ஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி சுத்த ஸ்வரூபிணி மதுரவாணி சுத்த ஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாத மகிழும் மீனாட்சி சொக்கநாத மகிழும் மீனாட்சி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ ரஞ்சனி பரமேஸ்வரி பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ ரஞ்சனி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேதாந்த ஞான ஸ்வரூபிணி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி ஜனனி. நன்றி. அழகாக நான் நினைக்கின்றேன் நீங்கள் காருக்குள்ள இருந்து பாடுறபடியால் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு இடைஞ்சலாக இருக்குமா போல எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் அழகான நல்ல குரல். ஆமாம்,
நன்றி. முதலில் உங்களுடைய ஒரு சிறு இப்ப நான் உங்களை பற்றி கூறியிருந்தாலும் உங்களை பற்றி உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி அஹ், கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்காக வேண்டி உங்களை பற்றி கூற முடியுமா? நான் வந்து நல்லூரை புறப்படம். ஆம், ஆரம்ப கல்வியை யாழ் கந்தர்மடம் சைவப்பிராச வித்தியாசாலையிலும், ஆஹ், 5ஆம் வகுப்பிலிருந்து சேர்ப்பன் ராமநாதன் கல்லூரி மருதராமணத்திலும் உயர்தரம் படித்திருந்தேன். அதன் பின்பு ஆம், யாழ் பல்கலைக்கழக நுண்கலை பிரிவில் பிரதான பாடம் வாய்ப்பாடும் உபபாடமாக வீணியையும் எடுத்துக்கொண்டு அங்கே படிப்பை முடித்து பின்பு உடுவில் மகளிர் கல்லூரியில் இசை பணியாற்றியிருக்கிறேன். ம். அத்துடன் நர்சரி டீச்சர்ஸுக்குரிய ட்ரைனிங்கும் எடுத்து அதிலும் வந்து சர்வோதயங்கள் ஊடாக நடைபெற்ற ஆசிரியர்களுக்கு விரிவுரையாளராகவும் பணியாற்றியிருக்கிறேன். இதைவிட மாதர் சங்கங்கள் மூலமாக தையல் வகுப்புகளும் எடுத்திருக்கின்றேன். மற்றது அதை விட அழகுக்கலை நிபுணராகவும் இருக்கின்றேன். அதில் 35 வருடங்களாக அழகுக்கலை நிபுணராகவும் ஜெர்மனியில் இலங்கையிலும் பணியாற்றி. நன்றி. கொஞ்சம் அவ்வளவுதான் சவுண்ட இன்னைக்கு. கூட கதைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உறவிட இருக்குமோ தெரியல. எனக்கு விளங்குறது உங்களுடைய நிலைமை. நீங்கள் அங்கு உடுவில்ல நீங்கள் படிச்சு டீச் பண்ணீங்களா? கற்பித்தல். கற்பித்த நீங்கள்